நம்பிக்கை வைத்திங்கு நலம் காண வாருங்கள். நன்மைகள் நிதம் பொழியும் வரம் காண கூடுங்கள். தேவைகள் அறிந்து யாவையும் அருளும். தேவைகள் அறிந்து யாவையும் அருளும். தந்தையிடம் சங்கமிப்போம் கண்ணாக நம்மை எந்நாளும் காத்திட. அன்பில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே மாறுங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசீர் பெற்றிட அருளின் வழியினில் கூடுங்கள். உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி செய்யும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறை உணர்வோடு இறை இல்லம் மகிழ்வோடு வாருங்கள். இறை உணவோடு திடம் பெற்று தமதில்லம் செல்லுங்கள். இறை உணர்வோடு இறை இல்லம் மகிழ்வோடு வாருங்கள். இறை உணவோடு திடம் பெற்று தமதில்லம் செல்லுங்கள். பகிர்வினில் வளர்ந்து பகிர்வதை வளர்த்து பகிர்வினில் வளர்த்து பகிர்வதை வளர்த்து நாளே அன்பாலையே பின்னாலும் தேவனை என்னாலும் காத்திட. அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசீர் பெற்றிட அருளின் வழியினில் கூடுங்கள். அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசீர் பெற்றிட அருளின் வழியினில் கூடுங்கள். எண்ணம் நிறைவேறும் பாருங்கள். ஏக்கம் நிறைவாக காணுங்கள். எண்ணம் நிறைவேறும் பாருங்கள். நம் ஏக்கம் நிறைவாக காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவதை காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவதை காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம்.
திருமுழுக்கு யோவான் திருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பாப்டிஸ்ட் உடன் ஒத்துழைப்பாளர்கள், இறை பக்தர்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். வண்ண நிலவாக, வானவில்லின் நிறமாக, வானில் ஜொலிக்கும் நட்சத்திரமாய் வாடி மாநகரில் வலம் வந்து வாடியவர்கள் உள்ளம் மகிழ சீரிய சிந்தனையால் நாங்கள் சிறப்பு பெற்றோம். வழிகாட்டுதலால் நாங்கள் வளமை பெற்றோம். நீர் எங்களுக்கு கிடைத்தது கடலில் கிடைக்கும் முத்தல்ல, எங்கள் வாழ்வில் கிடைத்த சொத்து. ஆம், இத்திருவிழா திருப்பலியை சிறப்பித்து எங்களுக்காக ஜெபிக்க மனமுவந்து எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மேலும் எங்கள் பங்கு மக்களை பாசத்தால் பிணைக்கும் எங்கள் பங்கு தந்தையும் அதிபருமான அருட்பணி எஸ். வலன் எஸ்விடி அவர்களை மனமுவந்து வரவேற்கின்றோம். மாற்றங்கள் உலகை மாற்றலாம், மனமாற்றமே உள்ளத்தை மாற்றும். இறை இயேசுவில் இனிய உறவுகளே, பாலைவனக்குரல், முன்னறிவிப்பின் நாயகன், இயேசுவின் முன்னோடி என பல்வேறு சிறப்புகளுக்கும் பொறுப்புகளுக்கும் சொந்தக்காரரான திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை இன்று அன்னையாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. மண்ணில் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து புனிதனாய் உயர்ந்த யாவருக்கும் அன்னையாம் திரு அவை இறப்பு திருநாளையே கொண்டாடி மகிழும் வேளையில் அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு, திருமுழுக்கு யோவான் ஆகிய மூவருக்கு மட்டுமே பிறப்பு பெருநாளையும் திருவிழாவாக கொண்டாடி தனி சிறப்பு அளித்து பெருமைப்படுத்துகிறது. நீதியின் பக்கமாய் சாய்ந்து நின்று ஏரோதுவின் காலத்தில் குனிந்து கிடந்த நேர்மையையும் அறநெறி ஒழுக்கத்தையும் தூக்கி நிறுத்த தன் உயிரையே கொடையாக தந்தவர் புனித திருமுழுக்கு யோவான். அவரது பிறப்பில் பல ரகசியங்கள் இருந்தன. பல்லாண்டு மகப்பேறியின்றி தவித்த செக்கரியா எலிசபெத்தின் முதிர் வயதில் கடவுளால் அனுப்பப்பட்டவராக தாய் வயிற்றில் கருவாக அவரது சமகாலத்தவராக இறைமகன் இயேசுவும் இம்மண்ணில் பிறக்க அன்னை மரியாளின் வயிற்றில் இயேசுவை கண்டவுடன் இவர் எலிசபெத்தின் வயிற்றில் துள்ளி குதிக்க, என் ஆண்டவனின் தாய் என்னிடம் வர நான் யார் என எலிசபெத்து புகழ்பாட, வாய் பேச முடியாத சக்கரியா திருமுழுக்கு யோவான் பெயரை உச்சரிக்க, நான் கட்டவிழ பிறப்பிலேயே அற்புதம் அதிசயம் நிறைந்த மனிதராக பிறந்து வளர்ந்து வாழ்க்கை பயணம் முழுவதும் மனம் மாறுங்கள் என நற்செய்தியை போதிப்பவராகவும் தன் பிறப்புக்கு சிறப்பு சேர்த்தவர் திருமுழுக்கு யோவான். மாற்றங்கள் தேடும் உலகில் மனமாற்றங்கள் தேவை என முழக்கமிடும் பாலைவன குரலான திருமுழுக்கு யோவானின் மன தூய்மையும் உலகியல் நேர்மையும் நம்மிடமும் துளங்கட்டும். கிடைத்ததை உண்டு இருப்பதில் நிறைவு கண்டு பிறர் வாழ்வுக்காய் உழைத்த தூய யோவானின் எளிய மனமும் ஏழையர்வாழ் இரக்கமும் நமது வாழ்விலும் தொடரட்டும். அநீதி கண்டு பொங்கி எழும் அரசினமும் அமைதிக்கான வழிகளை தேடிடும் இறை ஞானமும் நமது உறவுகளாய் மாறட்டும். இருப்பதில் நிறைவு கண்டு வாழ்ந்திட எளிய மனம் கொண்டவர்களாய், பகிர்ந்து கொள்ளும் நல்ல மனம் உடையவராய் வாழ்வை கொண்டாட இறையருள் வேண்டி இப்புனித பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியானது திருமுழுக்கு யோவான் அருள் சகோதரிகள் அவருடைய சபையில் உள்ள ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களோடு இணைந்து உடன் ஒத்துழைப்பாளர்களாக அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள்ள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்கள் ஆமென்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கும் ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நடமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனப்படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்பேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன்.
கடவுள் வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரையுள்ள இறைவார்த்தைகள். அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரை, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. குழந்தாய், நீ உன்னத கடவுளின்
இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தியான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 1 57 தொடங்கி 66 முடிய, மேலும் 80வது சொற்றொடரும் இணைத்து. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போது திருமுழுக்கு யோவான் அருட்சகோதரிகள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றார்கள். தொடர்ந்து உடன் ஒத்துழைப்பாளர்கள், இந்த குடும்பங்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள்.
உடன் ஒத்துழைப்பாளர்கள் இயக்கம் வாக்குறுதி புதுப்பித்தல். அன்பு தந்தையே இறைவா, நான் திருமுழுக்கு பெற்ற நாளின் போது என்னை உம்முடைய பிள்ளையாக தேர்ந்து கொண்டு அர்ச்சித்திருக்கின்றீர். உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு மறுமொழியாகவும் உமது பரிசுத்த வாழ்வை நான் வாழ்ந்து காட்டவும் என்னை பாப்டிஸ்டின் உடன் ஒத்துழைப்பாளராக தூய திருமுழுக்கு யோவான் கன்னியர் சபையின் நிறுவனர் தூய அல்போன்சோ மரிய புஸ்கோ அவர்களின் அடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ அழைக்கின்றீர். தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்துவின் பிரமாணிக்கமுள்ள சீடராக இறை அரசை இம்மண்ணில் நிறுவி மாறிவரும் காலச்சூழலுக்கு ஏற்றவாறு தூய திருமுழுக்கு யோவான் கன்னியரோடு இணைந்து செயலாற்றுவேன் என்றும் சென்ற இடமெல்லாம் நன்மையே புரிந்த நாசரேத்தூர் இயேசுவின் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி அதற்கு சான்று பகர்வேன் என்றும் எனது வாக்குறுதியை அளிக்கிறேன். இச்சபையின் பாதுகாவலரான தூய திருமுழுக்கு யோவானின் அருளும் சபையின் நிறுவனர் புனித அல்போன்சோ மரிய புஸ்கோ அவர்களின் ஆசீரும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் என்றும் என்னோடு இருந்து என் வாக்குறுதியில் நான் பிரமாணிக்கமுடன் வாழ அருள் செய்ய வேண்டுகிறேன். மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரை விட பெரியவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு சாட்சியப்படுத்திய ஒரு மாபெரும் மனிதர், நீதிக்காக, குடும்ப ஒழுக்கத்திற்காக, தான் தேர்ந்து தெளிந்த அந்த விழுமியங்களுக்காக தனது உயிரை கொடுத்த புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிற திருமுழுக்கு யோவான் சகோதரிகளுக்கு, கூடி வந்திருக்கிற அருட்தந்தையர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த இறைமக்களே, சில ஆண்டுகள் முன்பு வரை நாம் யோவான் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. பழைய தமிழிலே அல்லது பழைய விவிலிய மொழிபெயர்ப்பில் என்னன்னு சொன்னோம்? அருளப்பர், ஸ்நாபக அருளப்பர். அருளப்பர் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்போது மூல மொழியில் உள்ளது போலவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு யோவான் என்று நமக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோகனான் என்றால் எபிரேய மொழியில் கடவுளின் அருள் பெற்றவர் என்று பொருள். கடவுளின் அருள் பெற்றவர். எனக்கு அருள் வேண்டும், எனக்கு அருள் தாய் இறைவா, அல்லது கடவுளின் அருள் கேட்டு ஜெபிப்போம் என்று எல்லா மதத்தினருமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? அருள் அப்படின்னா என்னது? யாராவது அருள்னு பேர் வச்சவங்க இருக்கிறீங்களா?
அருள், கிரேஸ் மீன்ஸ் an undeserved favor. அருள் என்றால் தகுதி பார்க்காமல் இலவசமாக எனக்கு கொடுக்கப்பட்ட கொடை. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டி போட்டு கை விரித்து ஜெபிச்சேன், அதனால் எனக்கு இந்த அருள் கிடைத்தது அப்படின்னு நம்ம ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அது தவறான கொள்கை. விவிலிய கூற்றுப்படி அது ஒரு தப்பறையான கொள்கை. அருள் யாருக்குமே தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்லை, அது இலவசமாக கடவுளால் கொடுக்கப்படுவது. அருள் கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த புனிதர்களும் நமக்கு அதை கொடுக்க முடியாது. அவர்கிட்டேருந்து வாங்கி வேண்டுமானால் கொடுக்கலாம். ஆக அருள் பெற்றவர் அருளப்பர் யோவான். ஆக அருள் என்பது இந்த நாளிலே உங்களோட இந்த 3 சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். நாம் அருள் பெற்றிருக்கிறோம் என்றால் அது ஒரே ஒரு காரணத்தினால்தான். அது இயேசு கிறிஸ்து என்கின்ற கடவுள் மனிதனாகி பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து வந்ததினால் நமக்கு கிடைப்பது தான் அருளே தவிர என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய பெற்றோர் செய்த புண்ணியங்களோ, நான் ஜெபித்த ஜெபங்களோ, அல்லது நான் கட்டிக்கொண்ட சேர்த்து வைத்திருக்கிற புண்ணியங்களோ இல்லவே இல்லை. ஆகவேதான் பவுலடியார் ரோமேயருக்கு எழுதின மடலிலே தெளிவாக சொல்லுகிறார், நமக்கு மீட்பு கிடைப்பது அல்லது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம் என்றால் அது திருச்சட்டம் சார்ந்த செயல்களினால் அல்ல. நான் அதை செய்தேன், அதனால் எனக்கு இந்த அருள் கிடைத்தது. இந்த சட்டத்தை கடைபிடித்தேன், 10 கட்டளைகளை கடைபிடித்தேன், அதனால் எனக்கு இது கிடைத்தது என்று பொருள் அல்ல. அப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அருள் என்ற வார்த்தைக்கு பொருளே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். அருள் என்ற வார்த்தைக்கு பொருளே இல்லாமல் போய்விடுமாம். எப்பன்னு சொன்னால் என்னுடைய செயல்களால் எனக்கு இது கிடைத்தது அப்படி நாம் நினைக்க தொடங்கும் போதே தவறி விடுகிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் யோவான், திருமுழுக்கு யோவானை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் கருத்து இதுதான். நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது இறைவனின் அருள். தகுதி பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருள். இரண்டாவதாக, இவர் சாதாரண யோவான் அல்ல. இவர் எப்படிப்பட்ட யோவான்? திருமுழுக்கு யோவான். எனக்கு சந்தேகமாக இருக்குது, இன்றைக்கி ஃபீஸ்டான நிறைய பேருடைய முகத்தில் சந்தோஷமே இல்லை. சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? லே பேப்டிஸ்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, திருமுழுக்கு யோவான் நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை பற்றியும் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது கருத்தாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய திருமுழுக்கு நாள் தெரியும்? உள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தவங்க சொல்கிறாங்க நமக்கு பிறந்த நாள் தெரியும். நம்மில் எத்தனை பேருக்கு நாம் திருமுழுக்கு பெற்ற நாள் தெரியும்? ஒரு சில கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரிந்து திருமுழுக்கு நாளை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான காரணத்தையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஏன் நாம் திருமுழுக்கு பெற்ற நாள் நமக்கு சிறப்பு வாய்ந்தது? அன்றுதான் பாவத்தின் வித்து நம்மில் அழிக்கப்பட்டது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருந்த தடுப்பு சுவர் உடைந்து கிறிஸ்து இயேசுவின் உடல் உறுப்புகளாக நாம் இணைக்கப்பட்ட நாள். திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் இணைக்கப்பட்ட நாள். நம்முடைய பிறப்பை விட இது பெரிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி திருமுழுக்கை குறித்து இப்படி சொல்லுகிறது. இட் இஸ் an indelible spiritual mark. அதாவது அழிக்கப்பட முடியாத நித்திய முத்திரை, நம்முடைய ஆன்மாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முத்திரை. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், இவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள். மேலும் மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எந்த ஒரு பாவமும் இந்த அருளை நம்மிடமிருந்து பிரித்து விட முடியாது. எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகி சென்றாலும் கூட நம்முடைய ஆன்மாவில் இருக்கின்ற ஒரு அழியாத முத்திரை, இவன் கிறிஸ்துவுக்கு உரியவன். இப்போ யாராவது கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னு என்ன செய்கிறோம்? திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்குறோமா? இல்லை. அதை தான் இந்த மறைக்கல்வியை நமக்கு சொல்லுகிறது. இது ஒரு அழியாத முத்திரை. குருத்துவமும் அதே போல தான். ஆக காலத்தால் அழியாத, நம்முடைய பாவத்தினால் அழியாத, எந்த ஒரு தீய சக்தியும் பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இதுதான் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கின்றார்கள். மற்றொரு
உயர்வான கொடை நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு பெற்ற நாளில் நம்முடைய ஆன்மாவில் மூவொரு கடவுள் வசிக்க தொடங்குகிறார். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்முடைய ஆன்மாவை தன்னுடைய இல்லமாக்குகிறார். புதுநன்மை வாங்குகிற நாளில் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது அல்ல கடவுள் நம்மிடத்திலே முதலாக நுழைவது. அது நம்முடைய திருமுழுக்கின் நாள் தான். ஆக திருமுழுக்கின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ யோவான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறுதியாக மூன்றாவதாக யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், யோவான் தான் யார் என்பதை அறிந்திருந்தார். நீர் எலியாவா? இல்லை. நீர்தான் மெஸ்ஸியாவா? இல்லை. அப்படியானால் எங்களிடத்திலே கேட்டவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீர் யார் என்று கேட்டபோது தெளிவாக, ஆணித்தரமாக, கம்பீரமாக அவர் சொல்லுகிறார், பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது என்று 600 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்சாயா இறைவாக்கினர் சொன்னாரே, அந்த குரல் நான் தான் என்று சொல்லுகிறார். இதை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதர் சொல்லுகிறார், அந்த இறைவாக்கினர் என்னை பற்றி தான் சொன்னார் என்று சொல்லுகிறார். ஆக திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இதுதான். நான் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? என்னுடைய நிறைகள் என்ன என்று எனக்கு தெரியுமா? என்னுடைய பலவீனங்கள் என்ன என்று எனக்கு தெரியுமா? என்னுடைய குறைகள் எதில் இருக்கிறது என்று தெரியுமா? இதை தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் மட்டும்தான் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது, அவங்க இங்கெல்லாம் தப்பு செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி குறை பேச முடியும். தன்னை அறிந்த மனிதர்கள் பிறரை பழி தூற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆக எவர் ஒருவர் தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் நினைக்கலாம், கடவுள்கிட்ட நெருங்கி வர வர நான் யார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, தவறு. எவர் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ளுகிறார், ஒரு வனத்துறவி அழகாக இப்படி சொல்லுவாராம், எவர் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ளுகிறாரோ அவர்தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு உன்னை நீ அறிந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு மட்டும்தான் உனக்கு கடவுளை தெரியும். காரணம், நீ தேடிக்கொண்டிருக்கிற கடவுள் உனக்குள் தான் இருக்கிறார். நீ ஆழத்திற்கு செல்ல செல்லதான் அவரை நீ அங்கே காண்பாய், அறிந்து கொள்ளுவாய். ஆக எவர் ஒருவர் தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர் காரணமின்றி அடுத்தவர்களுடைய எல்லைகளில் கால் வைப்பது கிடையாது. தன்னுடைய விதி வரம்புகளையும் அவர் மீறி விடுவது கிடையாது. மற்றொரு அழகான பாடம் திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லிக் கொடுப்பது கிறிஸ்துவை மையப்படுத்துவது. அவர் வளர, நான் குறைய, நான் அவருடைய மிதியடி வார அவிழ்க்க தகுதியற்றவன். தன்னுடைய பணியை செய்து அந்த காட்சியை விட்டு திருமுழுக்கு யோவான் ஒதுங்கி விடுகிறார். இவர்தான் மணமகன், இவருக்குத்தான் நான் பணிவிடை செய்ய வந்தேன், இவரைத்தான் நான் முன் அறிவிப்பதற்கு வந்தேன். தெளிவாக இருந்தார். கிறிஸ்துவை மையப்படுத்தாத எந்த ஒரு பணியும் பணிவாழ்வும் நிலைத்திருப்பது சாத்தியமற்ற ஒன்று. அப்படியே அது நிலைச்சிருந்தாலும் ஒருவேளை நம்ம ஃபவுண்டர்லாம் செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம், அல்லது யாரோ நமக்காக செபித்திருக்கலாம், அல்லது நாம் தொடக்கத்தில் சொன்னது போல் அது இறைவனின் அருளாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுது என்னுடைய பணி வாழ்வு, அது நற்செய்தி பணியோ, கல்வி பணியோ, மருத்துவ பணியோ, சமூக பணியோ, எனக்கு பெயர் கிடைக்க வேண்டும், எனக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டும், நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி ஏங்கி செய்கிறோமோ அது விரைவில் இல்லை என்றாலும் மிக மிக நாட்கள் தாண்டி செல்லாத ஒரு பணியாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவை மையப்படுத்தாத என் தனி வாழ்வும் சரி, என் பணி வாழ்வும் சரி, அது நிலைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதையும் திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த 3 சிந்தனைகளினுடைய இதயத்தில் சுமந்தவர்களாக செல்லுவோம். நாம் அருள் பெற்றிருக்கிறோம், அது கடவுளின் இலவச கொடை. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு தந்தையிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, நான் திருமுழுக்கு பெற்றபோது உலகளாவிய குடும்பத்தில் கிறிஸ்துவில் ஆணித்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். எதுவுமே அதிலிருந்து என்னை பிரித்து விட முடியாது. மூன்றாவது, நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேனா அப்படின்னா நான் என்னோடு நேரத்தை செலவிட வேண்டும். இன்றைக்கு மொபைல் ஃபோனில் நேரத்தை செலவிட நமக்கு நேரம் இருக்கிறது, தொலைக்காட்சியோடு நேரத்தை செலவிட நமக்கு நேரம் இருக்கிறது, மற்றவர்களோடு நாம்
பேசி சிரிப்பதற்கு பழகுவதற்கு நேரம் இருக்கின்றது. இவை அத்தனையும் நமக்கு தேவையும் கூட. ஆனால் என்னோடு நான் தனித்திருக்கும் போது தான் நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த நான் யார் என்பதை உணர்ந்து விட்டால் நான் கிறிஸ்துவை மையப்படுத்த தொடங்குவேன். இத்தகைய மேலான அருளை கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுவிட்டீர்கள் நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகளை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தெளிந்த சிந்தனையும் மன தைரியமுடனும் செயல்படவும், மேலும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நெறித்தவராது உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் சிறந்த மேய்ப்பர்களாக விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆதியும் அந்தமும் ஆன எம் இறைவா, எம் சபையின் தலைமை எண்ணை, அவரது ஆலோசகர்கள், எம் மாநில தலைவி மற்றும் அவரது ஆலோசகர்கள் மற்றும் சபையின் அனைத்து அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இறைவன் எங்களுக்காக வகுத்த திட்டத்தை உணர்ந்தவர்களாய் இறையாட்சியில் துடிப்புடனும் ஆர்வமுடனும் உழைக்கவும், மேலும் மக்களின் வாழ்வை மேம்படுத்திடும் சிறந்த கருவிலாக விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் சபையோடு இணைந்து செயல்படும் அனைத்து உடன் ஒத்துழைப்பாளர்களின் குடும்பங்களையும், எங்கள் பணித்தலங்களில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களின் குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள நலனை அளித்து உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்
எந்நாளும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்குத்தந்தை எஸ் வலன் மற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து உலகிற்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் விளங்கிடவும் அவர்களது பணிகளில் மிகுந்த கனி தரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் தெய்வமே எம் இறைவா, அனைத்து ஏழை எளியவர்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து நல்ல உள்ளங்களையும் தூண்டி எழுப்பி தம்மிடம் இருப்பதை பகிரவும் எளியவர்களின் வாழ்க்கை தரம் உயரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் சிறப்பாக இந்நாளிலே தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற திருமுழுக்கு யோவான் அருள் சகோதரிகள், அவர்களோடு உடன் ஒத்துழைத்து பயணிக்கின்ற பாப்டிஸ்டின் உடன் ஒத்துழைப்பாளர்கள், அவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். திருமுழுக்கு யோவானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை மையப்படுத்துகிற ஒரு வாழ்வு நாம் வாழவும், பிறருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தக்கூடிய, நாம் எப்படிப்பட்ட நிலையில் எங்கிருந்தாலும் இயேசுவின் ஒரு குரலாக உண்மைக்கு சான்று பகரக்கூடிய, நற்செய்தியின் விளிம்புகளுடைய வாழக்கூடிய நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ சிறப்பாக ஜெபிப்போம். கடவுளுடைய அருள் எல்லா நிலையிலும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இறைவன் நம்மை எப்போதுமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் நம்முடைய பணியை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். குறிப்பாக அகில உலகமெங்கும் பணியாற்றக்கூடிய இந்த திருமுழுக்கு யோவான் அருள் சகோதரிகளையும் அவனுடைய பணி இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய இந்த 3 இல்லங்கள் அவங்க செய்யக்கூடிய பணியை ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். நாங்கள் கேட்டிருக்கிற அத்தனை தேவைகளையும் தந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா, உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா, உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். வாழ்வை உமக்கே அர்ப்பணித்தேன் இறைவா, உம் வாழ்வின் பாதையில் நடந்து செல்வேன் தலைவா. என் வாழ்வை உமக்கே அர்ப்பணித்தேன் இறைவா, உன் வாழ்வின் பாதையில் நடந்து செல்வேன் தலைவா. என்னை முழுமையாக தருகிறேன் இறைவா, உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன்.
நல்ல பூவெடுத்து மாலை அதை நாம் தொடுத்து தினமும் நம் கையில் ஏந்தி வைத்தோம் நம் இயேசுவுக்கு நான் உன்னில் கலந்து விட்டால் கிறிஸ்துவாக மாறிடுவேன். நீ கூறும் வார்த்தை கேட்டால் விளக்காக ஒளிந்திடுவேன். நான் உன்னில் கலந்து விட்டால் கிறிஸ்துவாக மாறிடுவேன். நீ கூறும் வார்த்தை கேட்டால் விளக்காக ஒளிந்திடுவேன். ஏற்றுக்கொள்ளும் இறைவா, ஏற்றுக்கொள்ளும் தலைவா, ஏற்றுக்கொள்ளும் இறைவா, ஏற்றுக்கொள்ளும் தலைவா. என்னை முழுமையாக தருகின்றேன் இறைவா, உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். என்னை முழுமையாக தருகிறேன் தருகிறேன் உம்மில் கலந்துவிட விரும்புகிறேன். விரும்புகிறேன். மணக்கும் நல்ல பூவெடுத்து மாலை அதை நாம் தொடுத்து தினமும் நம் கையில் ஏந்தி வைத்தோம் நம் இயேசுவுக்கு. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த கல்வாரி தியாக பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினான். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தி. அவரது பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே
அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பெற்றும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி முக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், நாங்கள் இன்று பெருவிழாவாக கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களுடைய வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவிசாய் திரளு. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பாதவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிற சபை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், இந்நாவில் ஆனந்த ராகம்.
எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோடம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீட நான் இங்கு புலம்பாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடல்களே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி மன்றாட்டுக்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஒரு 5 நிமிடம் அப்படியே உட்கார்வோம். அன்பார்ந்த அருட் சகோதரிகளே, இருபால்
துறவியரை, குறிப்பாக பிற மற்ற இடங்கள் வந்திருக்கக்கூடிய இருபால் துறவியரை, அன்பார்ந்த திருமுழுக்கு யோவான் இந்த சபையோடு இணைந்து உழைக்கக்கூடிய உடன் ஒத்துழைப்பாளர்களே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலே நிறைய குருக்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தைகள் வந்திருக்கிறார்கள். முகத்தாம்பட்டி, சமையலூர், கல்லடிப்பட்டி மற்ற பல இடங்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் நாம் அன்போடு வரவேற்போம். அவங்க நன்றி சொல்லுவாங்க, இருந்தாலும் நாம் அன்போடு அவர்களை நாம் வரவேற்போம். இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய பங்கிலே 3 இல்லங்கள் திருமுழுக்கு யோவான் அருள் சகோதரிகள் பணியாற்றுகின்றார்கள். கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமூக நல பணி என்று மிக சிறப்பாக 3 இல்லங்கள் நம்முடைய பங்கிலே பணிபுரிந்து வருகின்றார்கள். நம்முடைய திருத்தலத்தோடு பங்கோடு இணைந்து எல்லா நிலையிலும் ஒத்துழைத்து அனைத்து பணிகளையும் பங்கு தந்தையோடு திருத்தல தந்தையோடு இணைந்து கைகோர்த்து பணியாற்றக்கூடிய நம்முடைய அருள் சகோதரிகளை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான நாளிலே அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகளுக்கும், மேலும் இந்த நாளில் ஆன்லைன் வழியாக எல்லாருமே இந்த நாளிலே பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்குமே, அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கரவல் எழுப்பி நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து இந்த 3 இல்ல தலைவிகளையும் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய விழா வாழ்த்துக்களை அறிவிக்கக்கூடிய விதத்திலே 3 இல்ல தலைவிகளையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி உங்கள் எல்லார் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இப்போது 3 பேர் வாங்க சொல்வாங்க. நம்முடைய 3 அருட்தந்தைகளும் இப்போது பொன்னாடை போர்த்தி அருட்தந்தை வினோ, அருட்தந்தை ஆரோக்கியசாமி, அருட்தந்தை அடைக்கல்ராஜ் 3 பேருமே பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவித்து சர்விப்பார்கள். மேலும் இந்த மகிழ்ச்சியான நாளிலே பாப்டிஸ்டின் உடன் ஒத்துழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவிக்கின்ற அவளையே ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அருள் சகோதரி மணி மற்றும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும், குறிப்பாக திருவிழா நல் வாழ்த்துக்களை நாம் கரல் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். எங்கும் நிறைந்த இறைவன் இவ்வேளையில் நம் ஒருவரின் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் குடிகொண்டுள்ளார். நம்மை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துவதோடு தம் அன்பை நொடிப்பொழுதும் சுவைக்க செய்யும் ஒவ்வொரு இறைவனுக்கு நமது முதற்கண் நன்றியை சமர்ப்பிப்போம். அயராது உழைப்பு, பிறர் நலனின் அக்கறை, எத்தகைய பணிகள் வந்தாலும் பதறாது மனத்துணிச்சலோடும் உறுதியுடனும் செயலாற்றும் திறன் என எண்ணிலடங்கா நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்தான் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி எஸ். வலன் SVD அவர்கள். தந்தை அவர்கள் இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து எம் சபையில் உள்ள அனைவருக்காகவும் ஜெபித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களது பாதுகாவலர் திருமுழுக்கு யோவானின் திருவிழா திருப்பலியை சிறப்பதில் உறுதுணையாக நின்ற நம் தந்தையருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இப்பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். அருள் என்பது கிறிஸ்துவை முன்னிட்டு இலவசமாக வழங்கப்பட்ட கொடை என மிக அழகாக தொடங்கி நம் வாழ்வில் கிறிஸ்துவை மையப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி சிறந்த மறையுரையாற்றிய அருள் தந்தை யூஜின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. எங்கள் நலனில் அக்கறை கொண்டு எங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இங்கு வருகை தந்து எங்களுக்காக செபித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எமது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாடிமா நகரில் உள்ள அனைத்து இருபால் துறவிகளும் அன்போடும் பாசத்தோடும் ஒன்றுபட்டு ஒத்துழைப்புடன் வாழ்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். இவர்களோடு இணைந்து எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை உறுத்தாக்குகின்றோம். இன்றைய திருப்பலி விழாவானது திருச்சபையில் கொண்டாடப்படும் திருவிழா மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவான் சபையின் திருவிழா மட்டுமல்ல, இன்று எங்களது திருநாளும் என்ற உணர்வோடு வருகை தந்து இருக்கும் எங்கள் சபையோடு இணைந்து செயல்படும் அனைத்து உடன் ஒத்துழைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் எமது நன்றிகள் பல. இசைக்கருவியை மீட்டி தமது இனிய குரலால் இறைவனோடு ஒன்றிணைக்க செய்த திருவாளர் லூர்து ராஜா மற்றும் அவரது குழுவினர்களுக்கு உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளை பங்கு மக்களோடும் திருப்பயணிகளோடும் இணைந்து பங்கு பெற்றதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் எம் இதயபூர்வமான நன்றிகள் பல. இந்நாளை சிறப்பிக்க உதவி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்போது இறுதி பாடல் பாடப்படுகிறது. எழுந்திருப்போம். இறுதி பாடல் பாடிய பின்பு நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நீங்கள் செல்லுமாறு நீங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அருள் தந்தையோடு இணைந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுப்போம். சிஸ்டர்ஸ் மற்றும் அருள் தந்தைகள் தயவுசெய்து உடையில் இருங்கள். முடிந்தவுடனே அனைவரும் தயவுசெய்து நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய புனித ஸ்நாபக அருளப்பர் மருத்துவமனைக்கு செல்லுமாறு நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாலைவனத்து கூக்குரரே, இறைவன் பாதையில் நின்றவரே, இசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஈரோனின் பொய் முகம் கிழித்தவரே. பாலைவனத்து கூக்குரரே, இறைவன் பாதையில் நின்றவரே, இசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஈரோனின் பொய் முகம் கிழித்தவரே. அருளப்பரே, இயேசுவின் முன்னோடியே, ஓ அருளப்பரே, உண்மையின் உறைவிடமானவரே, பாலைவனத்து கூக்குரரே.
நல்ல கனி இல்லா மரமெல்லாம் எரிகின்ற நெருப்பில் விறகாகுமே. உண்மைகள் உரைக்கும் ஆன்மாவை கொண்டு மனதார பகிர்ந்தாள் வளமாகும் வாழ்வு. மனமாறி இறைவனில் ஒன்றாகுவோம். உண்மையின் உறைவிடமானவரே, பாலைவனத்து கூக்குரலே. பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படும். மனிதர் அனைவருக்கும் மீட்பினை அருளும் புனிதராம் இவரை நமதாக்கிக் கொள்வோம். தினம் வேண்டி வருவோம் அவர் பாதமே. அருளப்பரே, இயேசுவின் முன்னோடியே, அருளப்பரே, உண்மையின் உறைவிடமானவரே, பாலைவனத்து கூக்குரலே, இறைவன் பாதையில் நின்றவரே, இசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஏரோதின் பொய் முகம் பிடித்தவரே. பாலைவனத்து கூக்குரலே, இறைவன் பாதையில் நின்றவரே, ஏசாயா எண்ணத்தில் உதித்தவரே, ஏரோதின் பொய் முகம் கிழித்தவரே.